45 கோடி செலவு செஞ்சு 1 லட்சம் கூட வசூலிக்காம போன படம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதுதான் அஜய் பால் இயக்கி அர்ஜுன் கபூர், பூமி பெட்னகர் நடிச்சு வெளியிடப்பட்ட லேடி கில்லர். 2022 ஏப்ரல்ல தொடங்கின இந்த லேடி கில்லர் படப்பிடிப்பு பட்ஜெட் ஓவர் ஆனதாகவும் படத்தோட சில சீன்கள் ரீஷூட் பண்ண வேண்டியதாகவும் இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி 90% படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு. இன்னும் 3 to 4 டேஸ் உத்தரகாண்ட்ல ஷூட் பண்ணணும். அங்க மழை நிக்கிறதுக்காண்டி அந்த படப்பிடிப்புக்குள்ள காத்திருந்திருக்காங்க. ஏற்கனவே படம் ஓவர் பட்ஜெட் ஆகிருச்சு. படத்தை நெட்ஃபிளிக்ஸ் டிசம்பர்ல ஸ்ட்ரீம் பண்றதுக்கான வியாபாரமும் முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி தியேட்டர்ல படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் டீல். எடுத்த வரையும் படம் இருக்கட்டும். எடிட்டிங்ல கதையை கோர்வையா மாத்துனதா சொல்லப்படுது. படமும் நவம்பர் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஓடிடில ரிலீஸ் ஆயிரும். அதுல காசு வரும்னு வெயிட் பண்ணாங்க. ரிலீஸ் முதல் நாள் வெறும் 12 காட்சிகள் மட்டுமே ரிலீஸ் ஆகுது. அன்னைக்கு மொத்தமா 293 டிக்கெட் மட்டுமே விற்பனையாகி முதல் நாள் கலெக்ஷன் 38,000 மட்டும் வந்திருக்கு. படத்தோட மொத்த தியேட்டரிக்கல் ரன்ல 60,000 ரூபாய் வசூல் செய்யப்பட்டதா சொல்லப்படுது. இந்தியாவிலேயே பல கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு 1 லட்சம் கூட வசூலிக்காததால தான் இந்த படத்தை இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஃபிளாப்னு சொல்றாங்க. இதுல ட்விஸ்ட் என்னன்னா படத்தை எப்படியாவது நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிடுவாங்க அப்படின்னு தான் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா படத்தோட ரிசல்ட் பார்த்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் அந்த டீலை கேன்சல் பண்ணிட்டாங்க. கடைசியா டி சீரிஸ் அப்படின்ற யூடியூப் சேனல்ல இந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க.